ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, அளவு ப்ளவுஸ்லேருந்து நான் எப்படி அளவு எடுத்து அந்த அளவுகள் நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ கஸ்டமர் கொடுத்த அளவு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுருக்கமாக இருக்குது. என்றைக்குமே அளவு ப்ளவுஸ்லேருந்து நம்ம அளவுகள் எடுக்கிறப்போ இப்படி சுருக்கமாக இருக்கிறப்ப எடுக்கக்கூடாது. அதை நம்ம நீட்டாக அயன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம அளவுகள் எடுக்கணும். என்றைக்குமே நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எப்படி அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கனாலும் ஒன்ஸ் நான் அதை அயன் பண்ணி எடுத்துப்பேன். ஏன்னா அப்படியே எடுத்து பழகுனதுனால எனக்கு இதுதான் கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ நான் அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நான் அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எடுக்கிற அளவுகள் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பைரல் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்குவேன். ஏன்னா அடுத்தடுத்து ப்ளவுஸ் நம்மளுக்கு கஸ்டமர் கொண்டு கொடுக்குறப்ப இதே ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸாக நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம அந்த ப்ளவுஸ்லேருந்து மெஷர்மெண்ட் எடுக்க தேவையில்லை. ஸோ நம்ம அந்த அளவுகளை எழுதி வச்சுருக்கிற நோட்லேருந்து நம்ம டைரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு மார்பு சுற்றளவு தேவை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஆம்கோல் ஜாயிண்ட்லேருந்து இன்னொரு சைடு ஆம்கோல் ஜாயிண்ட் வரைக்கும் நம்ம டேப் வச்சுக்கலாம். 18 இன்ச்சு கிடைக்குது. அந்த 18 இன்ச்சு நான் அப்படியே நோட்டில் எழுதிப்பேன். அடுத்ததாக பின்கழுத்து உயரம். பின்கழுத்து உயரம் கீழே நம்ம டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா, வெயிஸ்ட்டுக்கிட்ட அந்த இடுப்பு டாட் பிடிக்கிற அளவுலேருந்து மேலே அந்த ஷோல்ட்ரு வரைக்கும் இருக்கிற அளவுகள் நம்ம எடுத்துக்கணும். அந்த இடத்துலேருந்து எடுத்தால் மட்டும்தான் அந்த அளவுகள் கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு 12 இன்ச் வருது. அந்த 12 இன்ச்சு நான் அப்படியே நோட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், 12 இன்ச்சு இருக்குது கரெக்டாக. இவங்க இறக்கம் கம்மியாக போடுறவங்களாட்டிருக்கு. ஸோ 12 இன்ச்சு தான் இருக்குது. நமக்கு அளவு ப்ளவுஸில் என்ன அளவுகள் இருக்கோ அதை அப்படியே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெயிஸ்ட் ரவுண்டு வேணும் நம்மளுக்கு. இடுப்பு சுற்றளவு இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இப்படி எடுக்கிறப்போ 16 இன்ச்சு 15.25 இன்ச்சு வருது. இப்போது இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். இந்த ரெண்டு சைடும் சைடு ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, இந்த சைடு ஜாயிண்ட்லேருந்து அந்த சைடு ஜாயிண்ட் வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா 16.25 வருது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சைடு உயரம் வேணும். ப்ளவுஸ் ஆர்ம் கோல்கிட்ட கீழே இறக்கம் வரைக்கும் இருக்கிற அளவுகள் தான் சைடு ஜாயிண்ட்டு. அந்த அளவுகள் நம்ம எடுத்துக்கலாம். அது எனக்கு எவ்வளோ 6.25 இன்ச்சு வருது. அந்த 6.25 இன்ச் அப்படியே நோட் பண்ணிக்கலாம். நல்லா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இழுத்து வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ப்ளவுஸ் எவ்வளோ அயன் பண்ணியும் சுருக்கமாக தான் இருக்குது. ஸோ 6.25 இன்ச் நம்ம நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல் ஷோல்டர், அதாவது நான் இந்த சைடு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து அந்த சைடு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடம் வரைக்கும் நான் எடுப்பேன். அது 12 இன்ச் வருது. அந்த 12 இன்ச்சு நீங்கள் 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 3 இன்ச் வரும். கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு. அதுக்கப்புறம் பின் கழுத்து இறக்கம், சரிங்களா, அந்த பின் கழுத்து இறக்கம் 4.25 இன்ச் வருது. அந்த 4.25 இன்ச்சை நம்ம நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஷோல்ட்ரு இருக்குது இல்லைங்களா, கழுத்தோட அகலத்துக்கு அப்புறம் வர ஷோல்ட்ரு, அந்த ஷோல்ட்ரு அளவையும் நம்ம எடுத்துக்கணும். அது 2.25 இன்ச் வருது. அந்த 2.25 இன்ச்சையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நோட் பண்ணுறது எல்லாமே கடைசியாக அளவு கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம மாற்றி எழுத போகிறோம். வர அளவுகளை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு டைம் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம் மார்பு சுற்றளவை. இப்போது அந்த கழுத்து இறக்கம் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துக்கு நேராக வச்சுட்டு அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் எடுத்து இழுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு கரெக்டாக வரும். எனக்கு இதில் 18.25 இன்ச் வருது. ஸோ ஃபஸ்ட்டு எடுக்கிறப்போ 18 வந்தது, இப்போ 18.25 வருது. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அதனால் நம்ம 18 இன்ச்சே நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஃப்ரண்ட் எடுக்கணும். பேக் சைடு எல்லாம் முடிஞ்சுது. பேக் சைடு ஆம்கோல் அளவுகள் கடைசி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு ஓப்பன் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஓப்பன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். 5.5 இன்ச் இருக்குது. அதுக்கப்புறம் ஹூக் பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து மேலே ஓப்பன் நெக் வரைக்கும் பார்க்குறது, அந்த அளவு 3.5 இன்ச் இருக்குது. அதுக்கப்புறம்
டாட் எவ்வளோ தூரத்தில் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அது வந்து 3 இன்ச்சுக்கு இருக்குது. அந்த அளவுகளையும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு டாட்டோட வித்து இருக்குது இல்லைங்களா, எத்தனை இன்ச்சுக்கு வந்து டாட் பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். அதுக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கிறப்ப வந்துட்டு நமக்கு 1 இன்ச்சு கிடைக்குது. அதே மாதிரி இந்த சைடும் வச்சு பார்த்துக்கோங்க. எனக்கு 2 சைடுமே ஒரே இன்ச்சு தான் கிடச்சிது. பாருங்கள், இந்த சைடும் அவ்வளோதான் வருது. மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் அளந்து பார்க்குறப்ப இந்த சைடு 1 இன்ச் வந்தது, அதே மாதிரி இந்த சைடு 1 இன்ச் தான் வந்தது. ஸோ அப்போ நம்ம காமனா இந்த சைடு 1 இன்ச், அந்த சைடு 1 இன்ச், 2 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு கிராஸ் வந்து என்றைக்கும் வந்து நம்ம இழுக்காமல் தான் எடுக்கணும். இந்த டாட் பிடிச்சிருக்க இடத்துல இருந்துட்டு அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் இழுக்காமல் எடுத்துக்கோங்க. 8.25 இன்ச் வருது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த அளவு எடுத்துக்கணும். அது வந்துட்டு எனக்கு 2.25 இன்ச்சு வருது. அதை நேராக வச்சிடுங்க. நேராக தான் இருக்கணும், அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்துட்டு 2.25 இன்ச்சு வருது. நான் அதையும் நோட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பட்டி அளவுகள் வந்து எடுக்க மாட்டேன். பட்டி வந்து நான் லாஸ்ட்டாக தான் எடுப்பேன். பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அளந்து தான் வந்துட்டு நான் அளவுகள் வந்து எல்லா ப்ளவுஸுக்குமே எடுப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்லீவ் எடுத்துக்க போகிறேன். ஸ்லீவ் வந்துட்டு எப்பவும் போல் நேர் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்த அளவுகள் வந்து எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு 4.25 இன்ச்சு ஸ்லீவ் லென்த்து வருது. அதை நோட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் ரவுண்டு வந்துட்டு 5.5 இன்ச் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அடிக்கை அளவு, ஆம்கோல் ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அளவுகள் அது வந்துட்டு எனக்கு 2.25 கிடைக்குது. ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து ஹெம்மிங் பண்ணுற இடம் வரைக்கும் எடுத்துக்கோங்க. 2.25 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆம்கோல் எடுத்துக்கலாம். ஆம்கோல் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த இடத்த வந்து நேர் பண்ணிக்கணும். அந்த தையல் வந்து சென்டராக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஆம்கோல் அளவுகள் வந்து எடுக்கணும். டேப்பை வந்து கரெக்டாக வச்சு எடுக்கணும். டேப்பு வந்து அந்த மேல் சைட்லேருந்து அந்த அவங்க தையல் போட்டிருக்கிற அந்த இதுலேயே வந்துட்டு அளந்து கொண்டு வரணும். 7.25 வருது. அதையும் வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு டைம் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். மேலே அந்த ஃபஸ்ட்டு வச்சோம் இல்லைங்களா, அந்த இடத்துலேருந்து டேப் வச்சுட்டு இந்த இடம் வரைக்கும் நீங்கள் கையில் எடுத்து வச்சு பார்த்தீங்கனாலும் தெரியும் 7.25 தான் வருது. ஸோ நம்ம எடுத்த அளவு வந்து கரெக்டு. இந்த அளவுகள் எடுத்து முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வெயிஸ்ட் ரவுண்டு வேணும். டோட்டல் வெயிஸ்ட் ரவுண்டு வேணும். அதாவது கொக்கிப்பட்டி இந்த சைடு ஹூக் பட்டியிலேருந்து அந்த சைடு வி பட்டி வரைக்கும் நம்மளுக்கு சுற்றி வர எடுத்துக்கலாம். நம்ம வந்து அளவு எடுக்கிறப்ப வந்துட்டு ஹூக் பட்டியிலேருந்து எடுத்தோம்னா வி பட்டிக்கு வரப்போ அந்த தையல் போட்டிருக்கிற இடத்துலையே வந்து நம்ம நிறுத்திக்கணும் அளவுகளை. எனக்கு வந்துட்டு இப்போது 30.25 கிடைக்குது. அந்த அளவு தான் எனக்கு ஃபைனலாக வந்து வந்திருக்கு. ஸோ அதையும் நான் நோட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நான் வந்துட்டு எடுத்த அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்த எல்லா அளவுகளையும் வந்துட்டு இந்த மாதிரி நோட்டில் வந்து எழுதி வச்சுப்பேன். எனக்கு இந்த மாதிரி எழுதி வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த மெத்தட் தான் நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ப்ளவுஸ்லேருந்து எடுத்த அளவுகள் எல்லாமே வந்துட்டு ரெடி அளவுகள், அதாவது தைச்சி முடித்ததுக்கப்புறம் என்ன அளவுகள் இருக்குமோ அந்த அளவுகள் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் அளவுகளை வந்துட்டு கால்குலேஷன் போடுவேன். எங்கெங்கே ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா விடணும் அப்படிங்கிறத வந்து போடுவேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் கஸ்டமரோட நேம் எழுதிப்பேன். நேமும் அண்டு ஃபோன் நம்பர் எழுதிப்பேன். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஃபோன் நம்பரையும் எழுதி வச்சுப்பேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அளவு ப்ளவுஸாக கொடுக்குறாங்களா இல்லை பாடியிலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணுறோமா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிப்பேன். அதுக்கடுத்தது வந்துட்டு நார்மல் ப்ளவுஸா இல்லை கிராஸ் கட்டிங் ப்ளவுஸாங்கிறதையும் நோட் பண்ணி எடுத்துப்பேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கால்குலேஷன்ஸ் போட்டுக்கணும். ஏன்னா ரெடி அளவுகளாக இருக்கிறது வந்துட்டு நம்ம ஸ்டிச்சிங்க்கு வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத மாற்றணும் அப்படிங்கிறத வந்து எடுத்து எழுதி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ப்ளவுஸில் அப்ளை பண்ணுறப்போ அந்த அளவுகளெல்லாம் மார்க் பண்ணுறப்போ நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் நான் இந்த அளவுகள் எழுதுனதுக்கு அப்புறமா வந்துட்டு அளவு ப்ளவுஸ் வந்து எனக்கு தேவைப்படாது. ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி ஃபைனல் பண்ணுற வரைக்குமே நான் எடுக்க மாட்டேன்.
ஃபைனலாக வந்துட்டு வெயிஸ்ட் ரவுண்டு மட்டும் செக் பண்ணிப்பேன். அதுக்காக மட்டும் அளவு ப்ளவுஸ் எடுப்பேன். நான் ஃபாலோ பண்ணுற இந்த மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த அளவுகளை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணி ப்ளவுஸில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.